ஜெய்வாசவி. இன்று 8வது ஸ்லோகம். அபியாச யோக யுக்தேன சேதசா நானியகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பாத்தானு சிந்தையன். பார்த்தா வேறு விஷயங்களில் செல்லாது அபியாசம் என்னும் யோகத்தோடு கூடிய சித்தத்தால் தேஜோமயமான பரம புருஷனை சிந்திக்கிறவன் அப்புருஷனை அடைகிறான். உபாசனா மூர்த்தியை பற்றிய தியானத்தை வாழ்நாள் முழுதும் விடாது திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பது அபியாச யோகமாகிறது. சூரியனை போன்று சுயம் பிரகாசம் உடையவன் தேஜோமயமான புருஷனாகிறான். அவன் புரி என்னும் தேகத்தின் கண் எழுந்தள்ளி இருக்கிறான் என்பது இயம்பப்பட்டது. நாள்தோறும் அவனை ஒழுங்காக நினைக்க நினைக்க உடல் ஞாபகம் குறைந்து போகிறது. பழுத்த பழம் மேல் தோலிலின்றி விரிவது போன்று ஆத்ம போதமானது தேக உணர்ச்சியை கடந்து மேலோங்குகிறது. அத்தகைய பரிபாகம் அடைந்த யோகியை மரணகாலம் நன்கு விளக்கி காட்டுகிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம், விருத்தாச்சலம்.